தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் பொழியும் பனியை பற்றி தகவலையும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் -1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நீடிக்கிறது என்றும் இதனால் குளிர் வாட்டி எடுக்கிறது, பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கிறது, முதியோர்கள் எல்லாம் சிரமப்படுகிறார்கள், தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடியவர்கள், மலைநாட்டு காய்கறிகளை பயிரிடக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள் என்று சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்ற தகவலை தந்திருக்கிறார். உறைபனி பொழிவு காரணமாக உதகையில் கடும் குளிர் நிலவுகிறது. நவம்பரில் தொடங்கி பிப்ரவரி இறுதி வரை உறைபனி நிலவும், வெப்பநிலை மிகவும் குறைந்த -டிகிரி செல்சியஸை எட்டி குளிர்காலத்தில் நிலவுகிறது என்றும் அவலாஞ்சி உட்பட போர்த்திமன், எமரால்டு என்னும் பார்சன் வேலி, காமராஜ் அணை, பைக்கரா என்று அணைகள் இருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்பதின் காரணமாக அங்கே ஐஸ் கட்டிகள் உருவாகி குளிர்தன்மை அதிகளவு இருக்கிறது என்றும் அந்த பகுதியில் மலைநாட்டு காய்கறிகளை பயிரிட்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் தந்திருக்கிறார். நேற்றைய தினம் அவலாஞ்சி அதிகாலை -டிகிரி செல்சியஸ், உதகையில் 2.3 டிகிரி பதிவாகியிருக்கிறது என்றும் இதனால் சுற்றுலா பயணிகளுடைய வருகை சற்று குறைந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் வருவதற்கும் அச்சப்படுகிறார்கள். வந்த சுற்றுலா பயணிகளும் இவர்கள் கம்பளி, போர்வை, உள்ளன், சொட், தொப்பி என்று அணிந்து குளிரிலே நடுங்கிய வண்ணம் பனி அழகை பார்த்து பரவசம் அடைகிறார்கள் என்றும் தெரிவித்தார்கள். பற்கள் கிடுகிடுவென்று நடுங்க செய்யும் அளவிற்கு உதகையில் குளிர் வாட்டுகிறது. அவலாஞ்சியில் 1 டிகிரி குளிர் பதிவானது நிலையில் உதகை பனிமண்டலமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை உறைந்த பனியை சில மேகம் வெண்மண்டலமாக படர்ந்துள்ளது என்றும் புயல் காற்று அழுத்தம் தாழ்வு மண்டலம் ஊட்டியில் தாமதமாக தொடங்கினாலும் குளிர் அதிகளவு காணப்படுகிறது என்றும் இந்த குளிரால் நீலகிரி மாவட்ட மக்கள் பாதித்திருக்கும் நிலையில் தற்போது சில வைரஸ்கள் உருவாகி அதை மாஸ்க் அணிந்து மக்கள் செல்ல வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் அறிவித்திருக்கிறார். சுற்றுலா பயணிகள் வருவதற்கு இங்கு தடையேதும் தற்போது இல்லை என்றும் கர்நாடகாவிலே இது பரவியிருக்கிறது என்று சொன்னாலும் HMTV வைரஸ் கர்நாடகாவிலே பதிவாகியிருந்தாலும் தமிழகத்திற்கு இதுவரை அதன் பாதிப்பில்லை என்றும், ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பினை தந்திருக்கிறார் என்றும், கொரோனா பரவலை தடுக்க மக்கள் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என அரசு அறிவித்திருந்தது. அதேபோல சீனா வைரஸ் பரவல் தடுக்க பொது இடங்களில் மாஸ்க் அணிய வேண்டும் என்று நேற்றைய முன்தினம் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியது. இந்த நிலையில் தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியமும் மாஸ்க் அணிய வலியுறுத்தியுள்ளார் என்றும், ஆகையினால் நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருபுறம் பனிப்பொழிவு, தொல்லை, குளிர், மறுபுறம் வைரஸ் பரவல், மாஸ்க் அணிய வேண்டும் என்று கட்டாயம் என்று மக்கள் வேதனையோடு தெரிவித்ததாக
நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் உதகை பகுதியிலே இருந்து இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். எனவே பொதுமக்கள் இதனை கடைபிடித்து மாஸ்க் அணிந்து நீலகிரி மாவட்டம் முழுவதும் வர வேண்டும் என்று நமது செய்தியாளர் ஆஷா அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து, வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காணுங்கள். சில இடங்களிலே நீலமலை தொலைக்காட்சி தெரியவில்லை என்று நீலமலை தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்கள் தெரிவிக்கிறார்கள். தெரியாத இடங்களில் உள்ளூர் பகுதி கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல செய்திகளும் உள்ளூர் தகவல்களையும் உன்னதமாக தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு தாருங்கள் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் பார்க்கிறீர்கள். எந்த சேனலை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களுக்கு உண்டு. அந்த உரிமையின் அடிப்படையிலே நீலமலை தொலைக்காட்சியை கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதை உடனுக்குடன் காண வேண்டுமே ஆனால் யூடியூப் பகுதியிலே NMTV பகுதியிலே நீங்கள் கண்டு மகிழலாம். அதற்கு நீங்கள் NMTV யூடியூப் பகுதியில் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேணுமானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடு நமது செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்